இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 5 மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் வந்து இதே மாதிரியே கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் எல்லா நாளும் இருக்க மாட்டேங்குது அது மாதிரி. நான் வந்து நைட்டே என்னோட வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் அப்புறம் சீரக தண்ணியும் கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் மீல் மேக்கரும் ஊற வச்சுட்டேன் நைட்டே. மீல் மேக்கர் பிரியாணி பண்ணுறதுக்காக. இந்த டிரான்சிஷன்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள ஒர்க்கு கட்டிங் ஒர்க் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம குக்கிங் விலாக் தான் நானும் நிறைய போடுவேன். ஆனால் அந்த குக்கிங்லேயே அந்த டிஃப்ரெண்ட்டாக அந்த காலையிலேயே ஒரு 10 டிஷ்ஷு அப்புறம் அந்த ப்ரெசன்டபுளாக நிற்கிறாங்களே அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி எப்படி இந்த மாதிரிலாம் காலையிலேயே இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியுது அப்படின்லாம் எனக்கு யோசனையாக இருக்கும். ஸ்கூல் அண்ட் ஜிம் மேனேஜ் பண்ணுறதுனால நானே 5 எந்திரிச்சு சமைக்கிறேன். அப்போது அந்த நிறைய டிஷ் பண்ணணுன்னா அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சமைப்பாங்க, எப்படி ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு எப்படி வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு அதுக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். என்ன சமைக்கிறோன்னு நம்ம வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம் முடிச்சுட்டு வந்து லன்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு, அவ்வளோதான்.